ஹேய், அவனோட பையன் இன்னும் இந்த வாட்டி மேக்ஸில் 100 மார்க் வாங்கியிருக்கானா? ஏய், அவன் இங்கிலீஷில் பாரு எவ்வளோ நல்லா மார்க் வாங்கியிருக்கான். நீயும் தான் இருக்கியே, எதுவுமே உனக்கு வரல. நானும் தான் உனக்கு இந்த டியூஷன் அந்த டியூஷன் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் எல்லாத்துலேயும் தான் போட்டுட்டு வரேன். எதுவுமே இல்லை. எப்படியோ தான் நீ எப்படி தான் பண்ண போறியோ, நீ என்ன தான் பிழைக்க போறியோ. இது மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? உங்களுடைய குழந்தைங்களோட டேலண்ட்டோட இவங்கள பாரு அவங்கள பாருன்னு சொல்லிகிட்ருக்கீங்களா? ப்ளீஸ் டோன்ட் கம்பேர். உங்களுடைய குழந்தை உங்களுடைய பெரிய பிளெஸ்ஸிங். அந்த குழந்தைக்கு இஸ் காட் இட்ஸ் ஓன் டேலண்ட். இட் இஸ் காட் இட்ஸ் ஓன் கிஃப்ட்ஸ் ஃப்ரம் காட். உங்களுக்கு அந்த குழந்தை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா நீங்கள் வேறு வார்த்தை சொல்லி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். வேறு மாதிரி மோட்டிவேஷன் கொடுங்க. வேறு மாதிரி உட்காந்து பேசுங்க. பட் அந்த குழந்தைய பக்கத்து வீட்டு குழந்தை, எழுத்து வீட்டு குழந்தை, அக்கா பையன், தம்பி பையன் சொல்லிட்டு கம்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை கம்பேர் பண்ண ஆரம்பித்தா உங்களுக்கு பிடிக்குமா? அவங்களோட அம்மா பாரு எப்படிலாம் சமைக்கிறாங்க தெரியுமா? இவங்களோட அம்மாவை பாரு எப்படிலாம் ஃபேஷனாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க தெரியுமா? இவங்க அம்மாவை பாரு எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்காங்க தெரியுமா? இப்படி சொன்னால் நம்மளுக்கு பிடிக்குமா? நம்மளுக்கு பிடிக்காது. அதே மாதிரி தான் பசங்களுக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தேர் சைக்காலஜி. சிட் அண்ட் டாக் டு சில்ட்ரன். உட்காந்து பேசுங்க பேசுங்க பேசுங்க.